எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. இந்த பதிவு எதை பற்றி இருக்க போகுது? $500 மில்லியன் அளவுக்கு எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய 170 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய லாங் லீனியர் சிட்டியை பற்றி தான் இருக்க போகுது. சவுதி அரேபியானுடைய இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்டுகளில் இது ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கிறது மட்டும் இல்லாமல், அப்படி என்னதான் அதுல இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் நீங்க இந்த பதிவுல முழுமையா தெரிந்து கொள்ள போறீங்க. அதனால இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்க. இது சனாபின் சிவில் குவான்டிட்டி சர்வேயும் கற்றதும் கற்பிக்கப்பட்டது. சவுதி அரேபியானுடைய நியோ மேனேஜ்மெண்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் த லைன் சொல்லக்கூடிய ஸ்மார்ட் சிட்டி. அதனை பற்றிய முழுமையான தகவல்கள் தான் இந்த முழு தொகுப்பும். வெல்கம் டு அவர் சேனல் சிவில் குவான்டிட்டி சர்வேயிங், கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். சவுதி விஷன் 2030 ரிலேட்டடாக ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுவரைக்கும் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட நகர்ப்புற வாழ்க்கை முறையில் இருந்து முற்றிலும் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு ஒரு புதிய நகர்ப்புற வாழ்க்கை முறை இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜிக்கு உயிர் கொடுத்து அதற்கான பணிகளை கடந்த வருடம் ஆரம்பித்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது நியோ மேனேஜ்மெண்ட். செங்கடல்னு சொல்லக்கூடிய ரெட்சியில் இருந்து ஆரம்பித்து தாபூக் வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் 170 கிலோமீட்டர் நீளமும் 200 மீட்டர் அகலமும் கடல் மட்டத்தில் இருந்து 500 மீட்டர் உயரமும் உடைய மிக பிரம்மாண்டமான கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அதற்கு உள்ளாடி என்னெல்லாம் சிறப்பு இருக்குதுன்னு சொல்லக்கூடியதை முதல்ல நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். இந்த லைன் ஸ்மார்ட் சிட்டியினுடைய மொத்த பரப்பளவை 34 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். இதில் 9 மில்லியன் மக்கள் வசிப்பதற்கு வசதியான நவீனமான கட்டமைப்புகளை உருவாக்குறாங்க. அதே நேரத்தில் 95% நிலப்பரப்பை இயற்கை சார்பு மண்டலமாகவே தொடர்ந்து பாதுகாக்கப்படும்னு சொல்லியிருக்குது நியோ மேனேஜ்மெண்ட். அப்போது மீதி இருக்கக்கூடிய 5% நிலப்பகுதியை மட்டும்தான் மக்களுடைய பயன்பாடு அதில் பெரிய அளவில் இருக்கும். இந்த சிட்டிக்குள்ளே நம்ம பயணிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய அனுபவத்தை நேரடியாக இந்த சிட்டிக்குள்ளே பயணிக்கக்கூடிய நேரத்தில் உணர்ந்த மாதிரியான நவீன தொழில்நுட்பங்களை இதில் பயன்படுத்த போகிறாங்க. இதுவரைக்கும் நம்ம அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நகர்ப்புற வாழ்க்கை முறையை பொறுத்த மட்டும் சின்ன கட்டிடங்களில் இருந்து வானுயர கட்டிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய காரணத்தினால நிறைய சாலை வசதிகள் அங்கே செய்யப்பட்டு இருக்கும். இதன் காரணமாக 24 மணி நேரமும் வாகனத்தினுடைய பயன்பாடு அங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது நம்முடைய புற சுற்றுச்சூழ்நிலைகளை பெரிய அளவில் பாதிப்படைய செய்யும். இதன் காரணமாக தான் நம்முடைய உடல்நிலையானது பலவிதமான பிரச்சனைகளை தொடர்ந்து நம்ம சந்தித்து கொண்டே தான் இருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு முறையில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதுவிதமான அமைப்பு முறையை உள்ளடக்கியது தான் த லைன் மெகா ஸ்மார்ட் சிட்டி. இந்த ஸ்மார்ட் சிட்டியில் 3 லேயர் இருக்கிறத மாதிரி செய்திருக்காங்க. கிரவுண்ட் லெவலில் ஒரு லேயரும் அண்டர் கிரவுண்டில் 2 லேயரும் இருக்கும். கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடியது பெடஸ்ட்ரைன் லேயர் ஆட்டும், அதுக்கு கீழே சர்வீஸ் லேயர் ஆட்டும், அதுக்கு கீழே ஸ்பைன் லேயர் ஆட்டும் இருக்கும். இந்த ஸ்பைன் லேயரில் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதியை செய்து கொடுக்க போகிறாங்க. அதுவும் எண்ட் டு எண்ட் 170 கிலோமீட்டரை வெறும் 20 நிமிஷத்தில் ரீச் ஆகுது மாதிரியான அல்ட்ரா ஹை ஸ்பீடு டிரான்சிஸ்டர் வசதியை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி கண்ட்ரோல் பண்ணுறது மாதிரியாக அதில் அமைக்க போகிறாங்க. இவ்வளோ பெரிய மெகா ப்ராஜெக்ட்டுக்கு பவர் சப்ளை எப்படி கொடுக்க போகிறாங்க, சர்வீஸ் லேயர்னுடைய பயன்பாடு எதற்காக, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெடஸ்ட்ரியன் லேயர் எதற்காக என்பன போன்ற பல தகவல்களை வரக்கூடிய நாட்களில் இது சார்புடைய பல வீடியோக்கள் 1 by 1 நான் அப்லோட் பண்ணுவேன். அதனால நீங்கள் உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறது மாதிரியும் இருக்கும்.
இதுவரைக்கும் இந்த பதிவை நீங்க பொறுமையா பார்த்திருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். அந்த நம்பிக்கையில இந்த பதிவை நான் இதுல முடிக்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.